என்னன்னா அது சொல்ல அவனை எங்க வச்சிங்கன்னா கலர்ல வச்சாச்சு. கலருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க காரையாடு. இங்க ஒன்று ரெண்டு காரியம் இருக்குதுங்க. அற்புதங்களை பெற முடியாத அளவுக்கு ரெண்டு காரியம் தடையாக இருக்கிறது. ஒண்ணு மார்த்தாளுடைய அவிசுவாசம். மார்த்தாள் முன்னாடியே சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்னைக்கு மறியாமல் இருப்பான் என்று சொன்னாரு. அந்த வார்த்தையை அவங்க விசுவாசிக்கல, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வார்த்தை வெளியில வருது. அது வரைக்கும் நானுமே நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற கல்வியை உணர்த்தினா நான பற்றி சிரித்து போயிருக்கிற காரியங்கள் நானே வெளியே செய்யும் துர்நாற்றம் வீசுகிறது. அது என்னன்னா நம்முடைய குணங்கள், நம்முடைய சுபாவங்கள், அது உள்ளுக்குள்ளேயே வச்சு வெளியே தள்ளி அதை என்ன செய்யணும்? கல்லை புரட்டி வெளியே எடுத்து வெளியில போ அப்படி வாழ்க்கணும். அது உயிரோடு எப்படி வரும்? அது உயிரோட தேவ மகிமையோடு வரும். அல்லேலூயா. இந்த சுபாவங்கள்லாம் தேவ சுபாவங்களாக மாறும். ரெண்டு காரியம். ஒன்று அவிசுவாசம், இன்னொன்று கல்லை போன்ற தடை. ஆண்டவர் சொன்னார், அதை எடுத்து போடுங்க. நம்முடைய வாழ்க்கையை அதான் நம்ம செய்யணும். ஆண்டவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய விடாதபடிக்கு தடையாக இருக்கிற காரியங்களை நாம் அகற்றி போட வேண்டும். நாம் அகற்றி போட்டால்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அடுத்து நம்முடைய அவிசுவாசத்தை நாம நீக்கணும். அடுத்து அந்த அம்மா என்ன சொன்னாங்க? வாசிங்க. ஆண்டவரே